மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானது குறித்து தனிப்படைகள் அமைத்து விசாரணை விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக 4 காவல் ஆய்வாளர்களை தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. தற்பொழுது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய விசாரணை எப்போது துவங்க இருக்கிறார்கள், இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் இவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் இன்று காலை முதல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த இடத்தில் பயின்று வருகிறார்கள். இந்த கல்லூரிக்குள்ளே விடுதியும் செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக கல்லூரி மாணவி ஒருவரும் அதே போன்று மாணவர் ஒருவரும் தனியாக நின்று கொண்டு பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை அந்த கல்லூரிக்குள் வெளி மாணவர்களோ அல்லது வெளி ஆட்களோ என்று தெரியவில்லை. அது தொடர்பாக தான் தற்பொழுது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனுவானது அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் 64 BNS வழக்கின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த கேமராக்களை தற்பொழுது போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளே யாரும் அனுமதிக்கவில்லை. உள்ளே செல்லக்கூடிய மாணவர்களும் அதே போன்று பேராசிரியர்களும் அவர்களுடைய அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் உள்ளே விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை மட்டும் பிடித்து விட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவி மற்றும் அந்த மாணவர் அவர்களிடமும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை முடித்து மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சில மணி நேரத்தில் இந்த குற்றவாளிகள் யார், அதே போன்று கல்லூரி மாணவர்கள் தான் இந்த செயலில் ஈடுபட்டார்களா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாரும் இந்த செயலில் ஈடுபட்டார்களா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீசார் ஒவ்வொரு அந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக அந்த இடத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை வைத்து சைபர் கிரைம் போலீசாரும் ஒருபுறம் விசாரணையை துவக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சில மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்து விடுவதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.